ஹலோ ஹை வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சூப்பர்மேனா இல்லை ஒரு ரியல் கோஸ்டா அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டார்டிங் வீடியோ போன வீடியோவில் போட்டுப்போம். அதுக்கடுத்து நம்ம இவரை பற்றி தேட ஒவ்வொன்றுமே பார்த்தோன்னா ஒரு புரியாத புதிர். ஏன்னா முகர்ஜி கமிஷனில் இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போ விமான விபத்தில் இறக்கலை, அவர் ரொம்ப நாள் வாழ்ந்து தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய பேர் அவரை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம், நெக்ஸ்ட் வேறு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சாமியார் மாதிரி அவர் இருந்தார், 1985 வரைக்கும்லாம் இருந்தார் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாசிபிலிட்டிஸ் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, அவர் வயசு வச்சு பார்த்து 85 வரைக்கும் அவரால் இருந்திருக்க முடியுமானா, நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியை விட இவர் ஒரு 27 வயசு சின்னவர் அப்படின்னும்போது, மகாத்மா காந்தி அவர்களே படுகொலை செய்யப்பட்டு 48 அந்த ரேஞ்சுக்குன்னும் போது சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மொரார்ஜி தேசாய் இருந்தார் இல்லையா, அவரை விட ஒரு வயசு கம்மி. அப்படின்னா மொரார்ஜி தேசாயே 1970s பிற்பகுதியில் பிரதமராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 1995 அந்த வாக்கில் தான் இறந்தார். அப்படின்னும்போது அவரோட சின்னவராக இருந்தால் இவருக்கு 1985 வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றத வயது வச்சு பார்க்கும்போது இருக்குது. பட் கேப்பபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னல, இவர் ஒரு சூப்பர்மேன் மாதிரி தெரிகிறார் இவரை பற்றி நம்ம தேட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ இவர் சிவில் சர்வீஸ் அந்த டைமில் எழுதி 4th வந்திருக்காரு. ஸோ அப்போ இவருக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு, நாலேஜ் இருக்குது அப்படின்றது இதில் புரிஞ்சிக்க முடியுது. பட் இந்த சூப்பர்மேன் அப்படின்னு எப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னும் போது, ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கணும், த கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விமான விபத்து இதெல்லாம் 1945 நடந்துச்சு. ஆனால் இவர் 1941 இருக்கு இல்லையா, அப்போவே த கிரேட் எஸ்கேப் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தகவல்கள் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டதே, அஃபிஷியலாக எல்லாமே ப்ரூவனோடு இருக்குமே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வருவார். அதுக்கடுத்து இந்த மகாத்மா காந்தி அவர்களோட எதிர்ப்பு, அதனால் அந்த பதவியை ரிசைன் பண்ணுவார்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஃபார்வர்ட் பிளாக்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஸோ அந்த டைமில் World War I முடிஞ்சு World War II நடந்துகிட்ருக்க டைம் இல்லையா. ஸோ இந்த World War II வந்ததுனால இந்தியர்களை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இவர் அதை பயங்கரமாக எதிர்ப்பார். நாங்கள் எதுக்கு உங்களுக்காகலாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எதிர்க்கிறாருன்னா எப்படின்னா, ஹால்வால் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேரணியே அவர் நடத்துவார். ஸோ இப்போ அந்த டைமில் பிரிட்டிஷ் இவரை கைது பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் கைது பண்ணும்போது, நான் செத்தா கூட பரவாயில்ல, விடுதலை இந்த நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவார். ஸோ இப்போ பிரிட்டிஷ் அவரை விடுதலை, வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல பிரிட்டிஷ் விடுதலை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இவருடைய அதாவது எப்படி இவர் தப்பிக்கிறாரு அப்படின்றது. ஏன்னா பிரிட்டிஷ் விடுதலை பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுறாங்கல்ல, ஹவுஸ் அரெஸ்ட்டில் அவரை கண்காணிக்கிறதுக்கு நிறைய ஆட்களை வச்சு தான் அவங்க வைப்பாங்க. ஸோ அப்போ இவர் இவரோட வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இவரை கண்காணிச்சிருக்காங்க அத்தனை போலீஸ். அதெல்லாம் தாண்டி இவர் யாருக்குமே, அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் கூட அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு அப்படின்னு தான். ஸோ அங்கேருந்து இவரோட காரை எடுத்துகிட்டு இவர் தெரியாமல் வெளியில் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே ஹவுரா அந்த இடத்துல ட்ரெயின் மூலயமா. ஸோ இப்போ வேறு பேர் அது வேஷத்தையும் தாடியெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி வளர்ப்பாராம். ஸோ அப்போ ஒரு பேரையை மாற்றிப்பார், முகமது ஜாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் டெல்லி போயிட்டு, டெல்லி வழியாக போகிற ட்ரெயின். ஸோ பெஷாவர் பாகிஸ்தான் வரைக்கும் போய்ட்டு, அப்போ இந்தியா தான் எல்லாமேன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அங்கே பெஷாவர் போயிட்டு அப்போ பேரை மாற்றிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அவர் அங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கே போகிறார், காபூலுக்கு. ஸோ இப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்கிற மக்களாக ஒரு லோக்கலாக மாறிடுறாரு. ஸோ இப்போ அங்கே இருக்க லோக்கலாக மாறினா நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அது தெரியாமலே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊமையாகவும் காது கேட்காத ஒரு மாதிரி நடித்து அவங்களோட மக்களாகவே இருந்துடுறாருன்றதை பார்க்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்பை மாஸ்டர். நம்ம ஜேம்ஸ் பாண்ட் இல்லை நம்ம இப்போ இருக்க அஜித் தோவலை பற்றிலாம் நம்ம சொல்கிறோம், அதுக்கெலாம் முன்னோடியாக ஒரு பெரிய படத்தை அந்த காலகட்டத்தில் காட்டியிருக்காருன்னு தான் இவரை பார்க்கும்போது தெரியும். ஸோ என்னப்பா ஆப்கானிஸ்தான் போனதை வச்சு சொல்லிட்டீங்களே, இது வச்சு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் அங்கே மட்டும் போல் அங்கேருந்து பார்த்தோம்னா எல்லா நாட்டுக்கும் டிஸ்கஸ் பண்ண, அதாவது சோவியத் யூனியன் கூட பேச பார்க்குறாரு. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இத்தாலி கூட, ஜெர்மனி கூடலாம் பேசுகிறார். ஆனால் பிரிட்டிஷ் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, ஒரு கோர்ட் ஹியரிங்க்கு இவர் வரலன்னு உடனே ஆள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் எந்த மாதிரி தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். என்னென்னா, இவர் பிரிட்டிஷோட ஏஜென்ட்டு அப்படின்றத சோவியத் யூனியனை நம்ப வச்சிடுறாரு. ஸோ அப்போ என்னென்னா, இவர் சோவியத் யூனியனை போயிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்ரோச் பண்ணார்னா அங்கே என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் ஏற்கனவே ஏஜென்ட்டுன்னு தெரிஞ்சிடும், அப்போ இவர் பிடிச்சிடுவாங்கன்றதுனால அவங்க பிரிட்டிஷ் அந்த அளவுக்கு பாடுபட்டு இவர் பிரிட்டிஷோட ஏஜென்ட், நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிடுறாங்க சோவியத் யூனியனை. அதோடு மட்டும் இல்லாமல் இவரை கொல்றதுக்கு அங்கே படையும் ரெடி பண்ணிடுறாங்கன்றது தான். அதாவது இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுன்ற ஒன்று வின்ஸ்டன் சர்ச்சில் வச்சுருந்தார். இவங்களுக்கு யாரெல்லாம் பொலிட்டிக்கலாக எதிரியோ அவங்களெல்லாம்
முடிச்சிடுறது தான் அவங்களோட வேலை. அதோட வேலையே வந்து இப்போ சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் திரும்புது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இவர் வந்து இந்த இடத்துல தான் இவர் வந்து இத்தாலியோட பாஸ்போர்ட் வச்சு வேறு பேரில் வாங்குறாரு. அங்கேருந்து வந்து சோவியத் யூனியனுக்கே போகிறாரு, திரும்ப இட்டாலிக்கு வராரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இட்டாலியிலேருந்து ஜெர்மனிக்கு வராரு. ஸோ இவரோட அப்ரோச்சே என்ன அப்படின்னா, ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை மீட் பண்ணி, அதாவது அங்கே போய்ட்டு ஹிட்லரை வச்சு படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரிட்டிஷை எதிர்த்து இங்கே சண்டை போடணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ ஆனால் ஹிட்லர் வந்து மேக்ஸிமம் இந்தியாவோட சுதந்திரம் இதெல்லாம் அவர் வந்து ஆர்வம் காட்டலை அப்படின்றது தான். அவருக்கு எப்பவுமே இந்தியாவை பிடிக்காது ஹிட்லருக்கு. ஸோ அவர் இதில் வந்து ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. ஆனால் அங்கேருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை மீட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அங்கேருந்து வந்து வெளியிலேருந்து இருக்கிற ஒரு அரசாங்கத்தையே அங்கே காட்டுறாரு, படையெல்லாம் உருவாக்குறாருன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த அளவு போனவர் இதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த வேர்ல்டு வார் 2 நடக்கிற டைம்லேயே ஜெர்மனியோடைய சப்மரைன் எடுத்துக்கிட்டு நேதாஜி வர்றார். நீங்கள் இந்த ஃபேக்ட்ஸையுமே செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி இவர் அந்த டைமில் வந்தாருன்ட்டு. அப்போ இருக்கிற ஜெர்மனியோடைய சப்மரைனில் அது இந்திய விடுதலை போராட்ட வீரராக. ஸோ அந்த காலகட்டத்தில் நேதாஜி தான் சப்மரைன்லாம் பயணித்து வராருன்னு பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காலாம் சுற்றி அந்த டைம் அங்கே வராரு, யூரோப்லேருந்து இப்படி சுற்றி தான் வரும் அந்த டைமில் ரூட்டு. ஸோ சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தா ஜப்பானோட சப்மரைனில் இவர் மாறுறாரு. ஸோ இப்போ ஒரு சப்மரைன்லேருந்து ஒரு சப்மரைனுக்கு மாறணும் அப்படின்னா அப்படியெல்லாம் மாற முடியாது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து நீச்சல் அடித்து போயிட்டு அதுக்கான கரெக்டாக அந்த சப்மரைன் மேலே வரணும் அந்த டைமுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க ஃபிசிக்கலாகவே அவங்க பண்ணி அந்த சப்மரைன் போய் அங்கேருந்து இவர் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பானுடைய தலைவரை சந்திக்கிறாரு, அவங்களுடைய பிரதமர்லாம் சந்திக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ பண்ணி அங்கே தான் வந்து அவங்க இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஜப்பான். ஸோ அவங்ககிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பின்னாடி இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் கிடையாது, எதுவுமே வரக்கூடாது, அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு வாங்கிட்டு தான் ஜப்பான் பிடிச்சி வச்சுருந்த அந்த பிரிட்டிஷ் படையை சேர்ந்த இந்திய வீரர்களை சேர்த்து ஒரு படையை இன்னும் திரட்டி அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று கொண்டு வராருன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஒரு பக்கம் இவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளை எங்கே அனுப்பியிருக்காங்கன்னா துருக்கி, அந்த இஸ்தான்புல் அது வழியாக தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியாத மாதிரி டிஃப்ரெண்ட் பிளானை வச்சுட்டு ஸோ இப்போ எல்லா ஏரியாவுக்கும் சுற்றி வராரு அப்படின்றத பார்க்குறோம். சுற்றி வந்து கடைசியில் ஜப்பான் வந்துட்டு அங்கேருந்து படையோட இங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வராரு, ரேடியோலாம் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இது வந்து ஒரு சாதாரண மனுஷனால் பாசிபிளா அப்படின்றது. ஏன்னா இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இவர் போன இந்த ரூட்டெல்லாம் நம்ம சொல்லி இப்போ போனோம்னாலே இது எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இவர் பண்ணது எல்லாமே 1940s. அதுலேயுமே வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பின்னாடி இருந்துருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு த கிரேட் எஸ்கேப்னு இவர் வந்தது வந்து ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அடுத்த விஷயமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, முகர்ஜி கமிஷனில் என்னென்னலாம் ஃபைண்டிங்கன்னா இவர் அதாவது இப்போ பிரிட்டிஷ் வந்து இனிஷியலாகவே ஃபைன் பண்ணிட்டாங்க, கமிஷன்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் இறந்துட்டு உண்மை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களே ஏன் அடுத்தடுத்து கமிஷன் வைக்கணும், ஃபைண்டிங்ஸ் பண்ணணும். இந்தியாவே வந்து பார்த்தோன்னா 3 கமிஷன் வச்சாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே அதை வந்து முடிவு பண்ணல. ஒவ்வொரு டைமும் வந்து அடுத்தடுத்த கமிஷன் வைக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து 3rd கமிஷனில் இவர் வந்து இறக்கலை. ஏன்னா வந்து அந்த இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து விமான விபத்து நடந்ததுக்கான அந்த சாத்தியக்கூறு அதுலேயே வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொஷின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் இறந்தது உண்மையா இல்லை அந்த குமானி பாபா அதாவது ஒரு பகவான்ஜி அப்படின்னு சொல்கிறாங்களே, பகவான்ஜி இல்லை குமானி பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நேதாஜி தானே அவர். ஸோ அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சொன்ன தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அங்கேயும் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.